கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். நாம் வாரந்தோறும் தொடர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்ததான சத்தியத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வந்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம முக்கியமா இந்த ஒரு கண்டினியூஸ் ஸ்டடியை பார்க்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்ட காலம். அது மட்டும் இல்லாம அவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை துவங்கிட்ட ஒரு காலப்பகுதியா இருக்கிறது என்ன பண்றோம்னா நாம கவனிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்கான அநேக விளக்கங்களை தொடர்ந்து பல வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில கடந்த வாரத்துல ஒரு சில வித்தியாசமான கோணத்தை என்ன பண்ணோம்னா நம்ம ஆரம்பிச்சோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசியானிக் சாம்ஸ், அதாவது மேசியாவுடைய 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து பாடப்பட்ட சங்கீதங்களை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். தொடர்ந்து அதுல முதல் பகுதியாக எந்த சங்கீதத்தை நாம் எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 97ஆம் சங்கீதத்தை நாம எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாம போன வாரம் பார்த்த சில விஷயத்தை நினைவு கூர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போலாம். 97ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வரக்கூடிய கர்த்தர் எனக்கூடிய வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, யெகோவா தேவன் அடையாளப்படுத்துது. அப்படின்னா இது யாருடைய ராஜ்யத்தை பத்தி பேசுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் என்பது நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தினுடைய துவக்கத்துல முதல் 1000 வருடங்கள்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எந்த ராஜ்யமும் ஆரம்பிச்சிருக்கும்னா தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கும். தேவனுடைய ராஜ்யம் வேற, கிறிஸ்துவோட ராஜ்யம் வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சு கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முதல் பகுதி தான் கிறிஸ்து ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி ஆளுகை ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்துல எடுத்த உடனே இந்த திரளான தீவுகள் மகிழ கடவுது அப்படின்ற ஒரு நிலைமை இந்த பூமிக்கு வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது அப்படின்றத பார்த்தோம். ஆனா அவர் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கிறதுடைய நோக்கம் இதுதான். கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கிறதுடைய நோக்கம் இதுதான். பூமிய இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் சீர்பொருந்தி கொண்டு வரணும் அப்படின்றதுதான். பட் எடுத்த உடனே அவருடைய ராஜ்யபாரத்துல இந்த ஒரு நிலைமை உலகத்தில் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அதுதான் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா 97ஆம் சங்கீத 2ஆம் வசனத்துல மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. ஏன் பிரதர் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்கத்தில் பூமியில் உபத்திரவங்கள் தான் இருக்கும். ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்கத்தில் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது எடுத்த உடனடியாக அவருடைய ராஜ்யத்தை முழுவதுமாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே யாருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சாத்தானுடைய ராஜ்யம். அப்படின்னா சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யபாரத்தினுடைய முதல் பகுதியில் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம அதனால 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பகுதியானது உபத்திரவமான பகுதி தான் அப்படின்னு வேத வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா என்ன ஆகுதுன்னா சொல்லுது. ஏன் இது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் வேதமானவர்களுக்குள்ளவே அவங்க கற்பனை பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்லைன் பண்ண விரும்புற கற்பனை பண்ணக்கூடிய அப்படின்றது. ஏன்னா வேத வசனம் அப்படி சொல்ல. அவங்க கற்பனை பண்றது என்ன அப்படின்னா, 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சுனாலே ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்கும், எந்த ஒரு தீமையும் இந்த உலகத்துல நடந்துராது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. பட் அந்த ஒரு விஷயத்த பத்தி பைபிள் வேற மாதிரிதான் சொல்லுது. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்கத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் பொழுது நம்ம கூட போன வாரமே பார்த்தா அவர் மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு. அப்படின்னா
மேகம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உபத்திரவத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்தில் உலகத்தில் அதிகப்படியான உபத்திரவங்கள் தான் இருக்குது அப்படின்றத கிளியரா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். சோ மேகங்கள் பொதுவா எதை அடையாளப்படுத்துது அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், நம்ம படிக்கலாம். படிங்க பிரதர். மேகங்கள் இருளை உண்டாக்குகின்றன என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படின்னா எனவே தெளிவின்மை, அதாவது புரிதலின்மை மற்றும் குழப்பத்தின் அடையாளமாக இவை விளங்குகின்றன. குழப்பம் என்பது பிரச்சனையே, மேலும் அது பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. இதன் காரணமாக மேகங்கள் எப்போதும் பிரச்சனையுடன் தொடர்பு உடையவையாக பார்க்கப்படுகின்றன. அப்படின்னா பொதுவாவே மேகம் எதை உண்டாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருள மேகம் தான் உண்டாக்குதுன்றது சந்தேகம் கிடையாது. அதனால இந்த இடத்துல ஈவன் மேகம் எதுக்கு கூட ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துக்கு கூட ஒரு அடையாளமா தான் இருக்கு. ஏன்னா குழப்பம் தான் ஒரு பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டாக்கும். அதன் வகையில மேகங்கள் எப்பொழுதும் பைபிள்ல அநேக சமயத்துல எதோட தொடர்பு படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உபத்திரவத்தோடு தான் தொடர்பு படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுறது. புது உடன்படிக்கைய இஸ்ரேல் தேசத்தின் மத்தியில ஸ்தாபிக்கிறது தான் 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். அப்படின்னா அந்த புது உடன்படிக்கை இன்னும் ஸ்தாபிக்கப்படல, அது ஸ்தாபிக்கப்படக்கூடிய அருகாமையில் யார் இருக்கிறோம்னா நாம இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த புது உடன்படிக்கை பற்றியதான நம்முடைய புரிதலை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் போது நடந்த சம்பவத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில தான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்படி இருக்கும் பொழுது புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலம் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி பழைய உடன்படிக்கையான நியாயப்பிரமாணம் அழித்து போகக்கூடிய காலப்பகுதியில் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணம் யார் மேலதான் நியாயப்பிரமாணத்துக்கு பைண்டிங் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலதான். ஸ்டில் யூதர்கள் எதற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்திற்கு. அதாவது எபிரேயர்ல கூட நம்ம வசனம் வாசிப்போம், அது உருவழிந்து அழிந்து போக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும் பஸ். அப்படின்னா நியாயப்பிரமாணம் அழிந்து போகக்கூடிய காலப்பகுதியில் இருக்கிறோம், அதே சமயத்துல புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலப்பகுதியில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது நடந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அருமையா புது உடன்படிக்கையானது எப்படி ஸ்தாபிக்கப்படும் அப்படின்ற ஒரு அருமையான நிழலை தேவன் பழைய ஏற்பாட்டுல வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே அநேக பாடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், வரப்போகிற புது உடன்படிக்கையானது அந்த புது உடன்படிக்கையினுடைய ஒரு நிழலாக எது இருக்குது அப்படின்னா பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஈவன் இந்த புது உடன்படிக்கையை பத்தி பேசும்போது கூட நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அருமையான ஒரு பேரை பயன்படுத்துவாரு, நியூ லா கவர்னன்ட் அப்படின்னு. அப்படின்னா நாம கூட மவுண்ட் சீனாய் அக்ரிமெண்ட் அப்படின்னு கூட ஒரு பாடத்தை நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல கூட நம்ம அந்த புது உடன்படிக்கை குறித்ததான காரியங்களை ரொம்ப ஆழமா தியானிச்சிருக்கோம். அதுல இந்த புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய நிழலை தேவன் அந்த பழைய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கப்படும் பொழுது, அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஸ்தாபிக்கப்படும் பொழுது தேவன் பழைய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா அது எந்த மலையில ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், சினாய் மலையில. இப்ப மவுண்ட் சீனாயில நடந்த ஒரு சம்பவம் 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவத்திற்கு ஒரு நிழலாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு அங்க வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அங்க என்ன நடந்துச்சுன்றது நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து
உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சோ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த அப்படின்ற ஒரு விஷயத்த யாருக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலர்களுக்கு தேவன் ஞாபகப்படுத்தாரு. அடுத்து வாசிங்க. வசனங்கள் 5 முதல் 8 முடிய. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். சோ கிளியரா இது நமக்கு ஃபேமஸான வசனம் பேசிக் சப்ஜெக்ட்ல. அப்படின்னா மோசே கூப்பிட்டு மூப்பரை அழைப்பிச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் சொல்றதுதான் சொல்லிட்டாரு. அதுக்கு ஜனங்க எல்லாருமே ஏகமா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தேவன் சொல்றதெல்லாம் நாங்க என்ன பண்றோம் செய்யறோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா மோசே கிட்ட திருப்பி சொல்றாங்க. அப்ப தேவன் சொல்றாரா மோசையை நோக்கி என்ன சொல்றாரா? வாசிங்க. 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, கர்த்தர் மோசே கிட்ட மோசையை நோக்கி, நான் உன்னோட பேசும் பொழுது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். அப்படின்னா இந்த ஒரு நிழல்ல மோசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவங்க அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க. அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் மலையின் மேல் இறங்கி வருகிறார் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் வருகிறத என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே, பிதாவாகிய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னா அந்த 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 இடத்துல யாரை கொண்டுதான் முதல் பகுதியில ராஜரீகம் பண்றாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் என்ன பண்றாரு, ரூல் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல தேவன் அடுத்தது மோசேயை நோக்கி யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள் 10 மற்றும் 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஒரு அருமையான நிழல தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அப்படின்னா 3ஆம் நாள்ல தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சீனாய் மலை மேல இறங்குறாரு. 3ஆம் நாள் என்பது எதை அடையாளப்படுத்தும்? 1000 years கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம். 3rd day என்பது எதை அடையாளப்படுத்துது? அதே சமயத்துல இன்னும் அழகா சொல்றாரு, நீ ஜனங்களிடத்துக்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்கள் என்ன பண்ணு பரிசுத்தப்படுத்து. அவங்க எந்த நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள்னா 3ஆம் நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். ஏன்னா 3ஆம் நாள்ல கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார் அப்படின்னு சொல்லுங்க. 3rd day எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? சேட் பாக்ஸ்ல போடலாம். வெரி குட். 7ஆம் நாளை அடையாளப்படுத்தும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நாம இந்த 1000 years கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பார்த்த விஷயம்தான். நாம இப்ப எந்த நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நாம ஞாபகப்படுத்திக்கலாம். சிருஷ்டிப்பின் வாரத்துல 7ஆவது நாளுக்குள்ள நாம் இருப்போம். ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சிருஷ்டிப்பின் வாரத்தின் 7ஆவது நாளுக்குள்ள நாம இருப்போம். 7ஆவது நாளுக்குள்ள எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக 7 நாட்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம்.
அந்த 7 நாளும், இந்த 7 நாள், 7வது நாளுக்குள்ள 7 நாள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த 7 நாளுடைய காலப்பகுதி எவ்வளவு? மொத்தம் எத்தனை வருஷம்? இந்த 7 நாளும் சேர்த்தா எத்தனை வருஷம் வரும்? 7 நாளும் சேர்த்தா எத்தனை வருஷம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்றேன்? மறந்துட்டோமா ஸ்டார்டிங்ல பார்த்தது? இல்ல, நான் கேட்கறது 7வது நாளுக்குள்ள இருக்கக்கூடிய 7 நாட்களை பத்தி கேட்கிறேன். வெரி குட். மொத்தமா 7000 வருடங்கள், சரிங்களா? மொத்தமா 7000 இயர்ஸ். இந்த 7000 இயர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் 1000 இயர்ல யார் விழுகிறார்னா ஆதாமுடைய விழுகை. இதுல கிறிஸ்து இதுல முதலாம் வருகையில எந்த வருஷத்துல வரார்? எந்த 1000 வருஷத்துல வரார்? கிறிஸ்து முதலாம் வருகையில எந்த 1000 வருஷத்துல வராரு? இந்த 1 2 3 4 5 6 7ல எதுல இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி குட், அது 5வது 1000 வருஷத்துல, சரிங்களா? 5வது 1000 வருஷத்துல கரெக்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை. நாம அததான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை 5ல நடக்குதுன்னா, அந்த 5 நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம்னா 1ஓட கம்பேர் பண்ணலாம். அப்ப நம்ம 6 எதோட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2ஓட கம்பேர் பண்ணலாம். அப்ப 7 எதோட நம்ம தொடர்பு படுத்தலாம்னா 3ஓட நம்ம தொடர்பு படுத்தலாம். அப்படின்னா முதலாம் நாள் அல்லது 5ஆம் நாள்ல யாரு ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல வராருன்னு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்போ மோசே கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை 3ஆம் நாளைக்கு ஆயத்தமா என்ன பண்ண இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் 1000 இயர்ஸ்லயும், அதாவது ஃபர்ஸ்ட் 1000 இயர்ஸ்லயும் இந்த இடத்துல சொல்றேன், செகண்ட் 1000 இயர்ஸ்லயும் அவங்களை ஆயத்தப்படுத்து 3ஆம் நாளுக்காக என்ன பண்ண அவங்களை ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு மோசே கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல மோசே யார் அடையாளப்படுத்துறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா 5 மற்றும் 6வது வருடங்கள்ல அல்லது 1 மற்றும் 2வது வருடங்கள்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்துறாரு. எதற்காக? எந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துறாரு? 3ஆம் நாளுக்காக ஆயத்தப்படுத்துறாரு. அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் மலையின் மேல் 3ஆம் நாள்ல இறங்குவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா 3ஆம் நாள்ல இறங்குவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த இடத்துல 3ஆம் நாள் என்பது எந்த 1000 வருஷத்தை அடையாளப்படுத்துதுங்க? 3ஆம் நாள் என்பது எந்த 1000 வருஷத்தை அடையாளப்படுத்துது? 3ஆம் நாள் என்பது வெரி குட் 7வது 1000 வருஷத்தை அடையாளப்படுத்துது. அந்த 7வது 1000 வருஷத்துல தான் கிறிஸ்துடைய 2ஆம் வருகை நடக்குது. அது கிபி 1874. இந்த தேர்ட் டே அப்படின்னா 3ஆம் நாளுக்காக அவங்கள ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த 3வது நாளுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம மூத்த சகோதரர் ரசல்பர் அழகா கொடுத்திருக்கிறாரு அவருடைய கமெண்ட்ரியில. அதை அப்படியே தமிழ்ல போட்டிருக்கேன், வாசிங்க. 3வது நாளுக்காக தூய்மைப்படுத்துதலுக்கான 3 நாட்கள் சுவிசேஷ யுகத்தை குறிக்கின்றன. இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். தூய்மைப்படுத்தலுக்கான இந்த 3 நாட்கள் சுவிசேஷ யுகத்தை குறிக்கின்றன. அப்படிதான் பிரதர் 7வது நாள் கூட சுவிசேஷ யுகத்தை குறிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா. ஏன்னா 7வது நாளுடைய துவக்கத்துலதான் சுவிசேஷ யுகம் முடிவு பெறுது. ஆனா அதே சமயத்துல 7வது நாளுடைய துவக்கத்துல 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்குது. அதனாலதான் சார்ட் ஆஃப் த ஏஜஸ்ல ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை நம்ம கவனிப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்லேப் ஆகும். சுவிசேஷ யுகம் முடியும், அதுக்கு முன்னாடி எது ஆரம்பிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சி. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, நம்முடைய ஆண்டவரின் முதல் வருகை 5000 வருட நாளின் ஆரம்பத்தில் நிகழ்ந்தது. அப்படியே படிங்க பிரதர். 6வது நாள் கடந்து விட்டது. நாம் இப்போது 7வது அல்லது 1000 வருட நாளின் காலையில் இருக்கிறோம். அப்படின்னா பிரதர் ரசல் 7ஆம் தூதன் கிளாரிட்டியா பேசுறார். 1000 இயர்ஸ் 6வது நாள் கடந்து விட்டது. நாம் இப்பொழுது 7வது அல்லது 1000 வருட நாளின் காலையில் என்ன பண்றோம்னா இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா 3ஆம் நாள்ல தான் அங்க கர்த்தர் சீனாய் மலையில என்ன பண்ணாருங்க?
இறங்கினாரு அப்படின்னா, அந்த சினாய் மலையில் இறங்குறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை அது அடையாளப்படுத்துது. அப்ப கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை எப்பதான் நடக்குது அப்படின்னா, 3ஆம் நாளுடைய துவக்கத்துல நடக்குது. அப்ப இந்த இடத்துல 3வது நாள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, 1000 வருடத்தை அடையாளப்படுத்துது. அப்ப நாம எந்த நாள்ல இப்ப இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக 3ஆம் நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 முடிய. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்படின்னா நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை குறித்து நம்ம ரொம்ப ஆழமா தியானிக்க ஆரம்பிக்க போறோம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில், நோட் பண்ணுங்க அந்த வேர்டு, 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இது நடந்திருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3ஆம் நாள் விடியற் காலத்துலதான் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்படின்றான். அப்படின்னா இந்த ப்ராசஸ் அந்த பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்திருக்குது. இது அப்படியே அழகா எதை படம் பிடிச்சு காண்பிக்குதுன்னா, புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக இது நடக்கணும். அப்படின்னா 3ஆம் நாள் விடியற் காலத்துல இடி முழக்கமும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிருக்கணும். அப்படின்னா நாம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் நாளின் காலை என்பது எதை அடையாளப்படுத்துது? 3ஆம் நாள் விடியற் காலம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? 3ஆம் நாளுடைய விடியற் காலம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அதை சாட் பாக்ஸில் போடவும். Very good. First half of the 7th day. Good. அப்படின்னா 3ஆம் நாளின் காலை என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். ரசல் வாட்ச் டவர் சொசைட்டில அவருடைய ரைட்டிங்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது ரீப்ரின்ஸ் 1ல எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, we are living in the dawn of the millennial day அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்ம 1000 ஆண்டு அரசாட்சியுடைய விடியல் காலத்துல இருக்கிறோம். பட் நாம ஏறக்குறைய அந்த விடியல் ஆரம்பிச்சு ஒரு 140 வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். சீக்கிரமாவே என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பகிரங்கமா இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யம் வெடிக்க போகுது. அப்படின்னா 3ஆம் நாளுடைய துவக்கத்துல விடியற் காலத்துல அங்க என்ன நடந்துச்சோ அதுதான் இப்பயும் நடக்கும். ஆஃப்டர் 1874 அங்க என்ன நடந்துச்சுங்க? 3ஆம் நாளுடைய காலையில அது 1 by 1 எடுத்து அதை அப்படியே இப்போ ஆஃப்டர் 1874 கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா நாம் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்தில் இருந்து கொண்டிருக்கோன்றதுக்கு ஒரு தெளிவான ப்ரூஃபா. அங்க என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இடி முழக்கங்களும் மின்னல்களும் என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. இடி முழக்கங்களும் மின்னல்களும் என்ன பண்ணுச்சுன்னா அங்க இருந்திருக்கு. சீனாய் மலையில 3ஆம் நாள்ல கர்த்தர் இறங்கினது. அப்படின்னா அதே மாதிரி 1874ல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்திலையும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் இருக்குது. இடி முழக்கம் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துது? நம்ம ரெவலேஷன் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கான்ட்ரவர்சி, சச்சரவுகள். மின்னல்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா வாசிக்கலாம். 97ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 97ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது.
அவருடைய மின்னல்கள் அப்படின்ற வார்த்தைக்கு பிரதர் ரசல் அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. லைட்னிங் எதை அடையாளப்படுத்தினா டிஃபியூஷன்ஸ் ஆஃப் நாலேஜ். கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகமானது அறிவு பெருக்கத்தினால் நிறைஞ்சு போயிருக்கும். அறிவு பெருக்கத்தினால் நிறைஞ்சு போயிருக்கு. அதான் பாருங்க, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்து 1874 இருந்து, அதுதான் தானியேல் 12:4 கூட நம்ம வாசிப்போம். என்ன வாசிப்போம்னா, அறிவு பெருத்து போகக்கூடிய காலம் வரும் அப்படின்னு. 1874 இருந்து அப்படியே டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அது அப்படியே கிராஃப் உயர்ந்து 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 எங்கேயோ போய் நிக்குது. இப்போ டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியானது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா மனுஷன் இப்போ எத அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு மனித மூளை மாதிரி செயல்படக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி என்ன பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டான். கற்பனை கூட பண்ணி பார்க்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டெக்னாலஜியினுடைய பலம் பிரம்மாண்டமான. ஏன்னா நம்ம கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு பலம் எதை கேட்டாலுமே கிடைக்கும். என்ன வேணா செய்யலாம் ஏஐ வச்சுக்கிட்டு. அது எந்த செக்டர், ஹெல்த் செக்டர் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துக்கலாம், ஐடி எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி அசூர வேகத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிக்கின்றது அப்படின்றத சொல்றாரு இல்லையா? அதுக்கு நம்ம மூத்த சகோதரர் ரசல் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. வாசிங்க. அது அவருடைய காலப்பகுதியிலே கொடுத்திருக்காரு. அறிவின் வளர்ச்சி அப்படிதான் அந்த மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிக்கிறதுனா என்ன அப்படின்றத சொல்றாரு. கல்வியின் பரவலான பரவல், கண்டுபிடிப்புகளின் பெருக்கம், சிந்தனைகளின் பொதுவான பரிமாற்றம், வணிக நலன்களின் விரிவான வரம்பு, விரைவான பயண முறைகள் மற்றும் மலிவான பயண கட்டணங்கள், புத்தகங்கள் மற்றும் இதழ்களின் பன்முகத்தன்மை, நாளிதழின் அற்புதமான சக்தி. அப்படின்னா பிரஸ் பத்தி என்ன பண்றாருன்னு பேசுறாரு. இது ரசல் காலத்துல இருக்காது. 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்துக்கான சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, அறிவுசார் வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. கல்வியின் பரவலாக்கம் 3ஆம் தர நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சொமாலியா போன்ற நாடுகள்ல கூட இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு பையன் படிக்கிறத அவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்ன பண்ணா ஈஸியா படிச்சிடலாம். தேவைன்னா அவங்க மொழியிலே படிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு வளர்ந்த நாடுகள்ல கிடைச்சிட்டு வந்திருந்தா அந்த எஜுகேஷன், அந்த ஒரு படிப்பு, அது அவங்களுக்கு மட்டும்தான், பணக்கார வர்க்கத்துக்கு மட்டும்தான் இருந்த ஒரு விஷயம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால யாருக்கும் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வேணா அதை படிக்கும். யாரு வேணா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க அதோட விஷயம். அதுதான் கல்வியின் பரவலாக்கம், கண்டுபிடிப்புகளின் பெருக்கம், கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ரீசெண்டா ஆப்பிள் அப்படின்ற ஒரு நிறுவனம் விஷன் ப்ரோ அப்படின்ற ஒரு ஹெட்செட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கு. ஸோ அந்த ஹெட்செட்டை வச்சு என்ன வேணா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பனைக்கு பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் ஹெட்செட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு டெக்னாலஜி, இது அடுத்த கட்டத்துக்கு டெக்னாலஜி என்ன ஆகுதுன்னா போகுது. ரசல் இந்த கண்டுபிடிப்புகளின் பெருக்கம் இதெல்லாம் எழுதும் பொழுது இதெல்லாம் உண்மையா ஒரு கனவு கூட என்ன பண்ணிருப்பாருன்னு நினைச்சு பார்த்துருந்தேன். பட் யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோமா, கொரோனா முன்னாடி ஒரு 4 இங்கிலீஷாவும் சேர்ந்து நம்ம ஒன்னா பாடம் கேட்போம், பாடம் டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ நாளைக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், உண்மையாவே நம்ம ஒவ்வொருத்தரும் அங்கங்க இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு போகுது. பட் ஆக்சுவலி இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு டிவைஸ் கூட வரப்போற டிவைஸ் கிடையாது. ஏற்கனவே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. என்ன இப்போதைக்கு இதோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு 4.5 லட்சம் அப்படின்னு இருக்கு. பட் இன்னும் வரக்கூடிய நாட்கள் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதனுடைய விஷயமும் எக்ஸ்ட்ரீமா குறையும் பொழுது இது எல்லார் கையிலும் வரும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பா. இது ஒரு ஒரு சாம்பிள் தான் நீங்க நம்ம பார்த்தது. இப்போ டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி, அதுவும் இல்லாம ஏஐனுடைய டெக்னாலஜியினுடைய ஒரு உச்சக்கட்டத்தை போயிட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவுடைய பெருக்கத்தினால இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்க நடந்தாலுமே அது வெளியே வந்துருது. அது மட்டும் இல்லாம இதை ஏன் தேவன் பண்ணிருக்காரு, இப்ப அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளும் வெளியே கொண்டு வந்திருக்கு. அப்படி வெளியே கொண்டு வந்து வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய கார்மேகம் சூழ்ந்திருக்குது. ஏன்னா இப்ப மலையின் மேல கார்மேகம் இருக்குது. மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. இப்ப ராஜ்யத்தினுடைய துவக்கத்தில் கார்மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது நம்ம சொல்ல, இது கார்மேகம் மட்டும் இல்ல, போர் மேகமும் கூட. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துட்டதுனால, வெளியே வர்றதுனால, அது அனைத்து தவறுகளும் உலகம் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஈவன் இன்க்ளூடிங் விவசாயிகளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு மறுபடியும் புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதற்கு டெக்னாலஜி ரொம்ப அருமையா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு கருவியா அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. இப்ப மனுஷன் அதை தவறா பயன்படுத்தலாம். பட் ராஜ்யத்துல அதுவே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வெளியரங்கமான ராஜ்யத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல, கற்பனை பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அதே சமயத்துல மேகம் உபத்திரவத்தை மட்டும் பைபிள் அடையாளப்படுத்தி சொல்லல, இதே மேகம் ஆசீர்வாதத்தோடும் தொடர்பு படுத்தப்பட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த மேகம் உலக ஜனங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்குதோ, அதே போல இந்த மேகம் 1000 ஆண்டு அரசாட்சியின் துவக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபையின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. அதனாலதான் ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சத்தத்தை கேட்டு சீயோன் கேட்டு மகிழ்ந்தது அப்படின்னு 97ஆம் சங்கீதத்துல பாருங்க. ஏன்னா இப்போ இந்த மேகம் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. சீயோன் வகுப்பாத்து ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவின் முகக்கள்ளையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். அப்படின்னா ராஜாவுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். The cloud of the latter rain. இடத்துல பின்மாறி அப்படின்றது ஹார்வெஸ்ட் ரெயின் அப்படின்னு ரோத்தர்ஹாம் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அப்படின்னா தெளிவா எந்த மேகம் உபத்திரவத்தை உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தோம் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்துல, அதே மேகம் ஆசீர்வாதத்தை சீயோன் வகுப்பாருக்கு, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கொடுத்து வந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறுவடையின் சத்தியங்கள் நம் மீது என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொழிந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜியினுடைய பெருக்கத்தினால சத்திய வளர்ச்சி எங்கேயோ ஆயிட்டு இருக்குன்னா, சத்தியம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப நிறைய கோதுமை மணிகள் எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம்? ஜூம் வாயிலா தான். யோசிச்சு பார்த்திருப்போமா? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஜூம் மூலமா ஹார்வெஸ்ட் பண்ணி கோதுமை மணிகளை சேர்ப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருப்போமா? ஏன் இன்னைக்கே கூட ஒரு 4 எக்லீஷா சேர்ந்து ஜூம் வாயிலாக ஒன்னா ஐக்கியம் கொள்ளுவோம்னு இல்ல. இப்போ ஏஐ டெக்னாலஜியோட வேகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப அது உலகத்திற்கு ஒரு குழப்பத்தை விளைவித்து உலகத்துடைய அமைப்புகளை ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு அது ஒரு கருவியா பயன்பட்டாலுமே கூட, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பயன்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அது வந்துருச்சு டெக்னாலஜி ஏஐல எப்படி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து இங்கிலீஷ்ல பேசுறாருன்னு வைங்க, அவரு பேசும் பொழுதே நமக்கு எக்ஸாக்டா தமிழ்ல துல்லியமா மொழிபெயர்க்கப்பட்டு கேட்கப்படும். அல்லது ஃபாரின் பிரதர் ஒருத்தர் சப்ஜெக்ட் பேசுறாரு, அந்த வீடியோவை அப்படியே நம்ம எதுவோ மாத்திரலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல மாத்திரலாம். இதெல்லாம் வரப்போகுது கிடையாது, ஏற்கனவே வந்துருச்சு. இனி அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அறுவடையின் சத்தியங்கள் கொட்ட போகுது. நம்முடைய மொழியில என்ன போகுதுன்னா கொட்ட போகுது. அதான் சரி. ஏன்னா எந்த மொழியில இருந்துன்னா எந்த மொழி வேணா ஈஸியா மொழிபெயர்த்தலாம், ஒன்றும் இல்லை. இப்போ பிரதர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ் ஆகட்டும், ஃபாரின் பிரதர்ஸ் எழுதின சத்திய பாடங்கள் ஆகட்டும், அதை அப்படியே எடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழிபெயர்க்கும் பொழுது இப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்திருப்பீங்க ஒரு சில மொழிபெயர்ப்பெல்லாம். இப்ப பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்க, Deepins 815 அத பிரதர் ரசல் எழுதுனத கூகுளுடைய ஜெமினி ஏஐ
என்ன அழகா தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருப்பார். அப்படின்னா இனி அனைத்து சத்தியங்களும் ஆசீர்வாதமாக, அறுவடையினுடைய ஆசீர்வாதமாக நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் கால சபையினுடைய சத்தியம் 7ஆம் தூதனுடைய வாயிலாகவும் மற்றும் அவருக்கு பின்னாடி வந்த அனைத்து சகோதரருடைய அனைத்து சத்தியங்களும் இனி நம்ம கையில கிடைக்க போகுது. இனி ஒரு சகோதரன் பாடம் எடுத்தாதான் நமக்கு சத்தியம், ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாதான் நமக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு நிலைமை எல்லாம் தேவன் மாத்திட்டு வர்றாரு. அதனாலதான் நம்ம அநேக எக்லிஷால நம்ம எது முக்கியத்துவம் இப்ப தேவன் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆதி கால சபை மாதிரி பெரோயா வேத பாட ஆராய்ச்சி வகுப்புகள், பெரேன் ஸ்டடி. ஒரு எக்லிஷால அதிகமா சப்ஜெக்ட் போறதோட ஒரு எக்லிஷால அதிகமா பெரேன் ஸ்டடி நடக்கும் பொழுது அந்த எக்லிஷாவே அவர் வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்துரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலேயே ஃபர்ஸ்ட் செஷன்லயே நம்ம பெரேன் ஸ்டடிஸ் பண்ணும்போது அதை விட பயங்கரமான பிளெஸிங்ஸ் வேற எதுவும் இருக்க போறது. ஆரிங்கள பிரதர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்றதுனாலதான் அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கலாம், எப்படி பிரதர் எல்லாரும் படிச்சுட்டு வரதான் நம்ம மொழியிலேயே வந்துருச்சு, இதுக்கப்புறம் வரப்போகுது, இதுக்கப்புறம் கொட்ட போகுது எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி பீக்ல போயிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு சத்தியத்தை தேவன் கொடுத்துருவாரு. அதற்கான பொறுப்பு யார்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு. அப்படின்னா 3ஆம் நாளுடைய விடியற் காலத்துல இருக்கிறதுனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போ என்ன கிடைச்சிட்டு இருக்குன்னா, மின்னல்கள் பூச்சக்கரத்தை என்ன பண்ணுதுன்னா பிரகாசிப்பிக்கின்றன்னு சொன்ன மாதிரி டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி உச்சகட்டமா நம்முடைய நாட்களில் இருப்பதற்கான காரணம் நாம் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்துல. அப்படின்னா 3ஆம் நாளுடைய விடியற் காலத்துல இடி முழக்கம் மின்னல்கள் அப்படின்னா, இந்த மின்னல்கள் என்கிற அறிவு பெருக்கத்தினால் இடி முழக்கம் கான்ட்ரவர்சிஸும் வரப்போகுது உலகத்துல. அதே மாதிரி மலையின் மேல் கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்தில் உபத்திரம் இப்ப சூழ்ந்திருக்குது. அடுத்து 3ஆம் நாளுடைய விடியற் காலத்துல அங்க என்ன சத்தம் கேட்டுச்சா, மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாச்சான். அப்படின்னா அங்க 3ஆம் நாள்ல பழைய ஏற்பாட்டுல மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நிஜத்துல 3ஆம் நாள்ல அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்திலையும் எது ஊதப்பட்டிருக்கணும், மகா பலத்த எக்கால சத்தம் ஊதப்படும். அப்படின்னா இந்த மகா பலத்த எக்கால சத்தம் என்பது எதை அடையாளப்படுத்தும்? அங்க அது ஊதப்பட்டுச்சு. அப்படின்னா 1000 years ஆரம்பத்துல மகா பலத்த எக்கால சத்தம் ஒன்று என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்கால சத்தம் என்பது எதை அடையாளப்படுத்தும்? இந்த கேள்விக்கான பதில தேவனுக்கு சித்தமா இருந்தா நாம் வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்கலாம். பொறுமையோட கேட்ட இந்த அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.